ஒரு தனி மனிதனின் ஈகோ தமிழக அரசியல்லே ஒரு ஸ்திரமற்ற நிலையை ஏற்படுத்துகிறது அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமான ஒரு நிலையை உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏங்க, யாரோ ஒருத்தர் ஈகோ பார்க்குறது அப்படிங்கிறதுனால எல்லாமே மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாமே மாறும். உதாரணத்துக்கு 2021 தேர்தல் எடுத்துக்கோங்க. தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்குமான வித்தியாசம் வெறும் 3%. டிடிவி தினகரன், சசிகலா இவங்களையெல்லாம் கட்சியை விட்டு வெளியில் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தென் மாவட்டங்களில் அதிமுக மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்தது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 தொகுதிகளில் அதிமுக தோற்பதற்கு டிடிவி பிரித்த ஓட்டுக்கள் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையும் கூட. நம்ம டேட்டாவை எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி டிடிவியை எப்படியாவது நம்ம உள்ளே கொண்டு வருவோம், இது இப்படி தான் நடக்கும், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாஜக எவ்வளவோ சொன்ன போதும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை. அவருக்கு தேர்தலில் ஜெயிக்கிறத விடவும் இந்த கட்சி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், டிடிவியோ சசிகலாவோ எந்த காரணத்தை கொண்டும் இந்த கட்சிக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தான் அங்கே பிரதானமாக இருந்தது. அதனால் ஏற்பட்ட விளைவு தான் இன்னைக்கு திமுக ஆட்சி. ஆனால் இதை மறைப்பதற்கு திமுக எப்படி ஒரு பிரச்சாரம் கையாண்டாங்க அப்படின்னா, அதிமுக தோற்றதுக்கு காரணம் பாஜக அப்படின்னு சொன்னாங்க. அதை அதிமுகவினர் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதிமுகவினர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியை பெரும்பாலானவர்கள் விரும்பல. பாஜக நமக்கு சுமை, நமக்கு பேர்டன், அவங்களை எதுக்கு நம்ம தூக்கி சுமக்கணும், இந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகளே மிகப்பெரிய அளவில் இருக்கு, அதை நம்மளுக்கு வராமல் போயிடும் அப்படின்னு அதிமுகவிட நிறைய பேர் கருதுறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இங்கே நடந்த போது அதை தடுப்பதற்கோ அந்த பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கோ அதிமுக எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கல. சரி, நீங்க கேட்கலாம், சார் பாஜகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் செய்கிற போது அதை எதிர்க்க அதிமுக தடுக்கணும், அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்கலாம். பாஜகவுக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த பிரச்சாரம் தான் திமுகவுடைய பலம் அப்படிங்கிறத நீங்க பொருத்தி பாருங்க. இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக என்னவெல்லாம் சொல்லப்படுது? நீட் தேர்வு பாஜகவுக்கு எதிரான ஒரு அஸ்திரம். நீட் தேர்வை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். இந்த நெரேட்டிவை உடைச்சிருக்க முடியுமா, முடியாதா? இந்த நீட் தேர்வு விவகாரத்தை வச்சு 8 வருஷமா திமுக அரசியல் பண்ண விட்டது யாரு? அதுவும் திமுக இன்னைக்கு அரசியல் செய்வதற்கான மிக முக்கியமான காரணம் நீட் தேர்வை பாஜகவுக்கு எதிராக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படி இல்லை, இது உச்சநீதிமன்றத்தால தான் உறுதி செய்யப்பட்டது, அதற்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை, நீட் தேர்வை கண்டிப்பாக இனிமே நீக்கவே முடியாது அப்படின்னு எப்பவோ இந்த ஸ்டோரியை கீழ் பண்ணியிருக்க முடியும், இந்த நெரேட்டிவை கீழ் பண்ணியிருக்க முடியும். ஆனா அதை செய்யாமல் விட்டது யார்? அதிமுக தானே, எடப்பாடி பழனிசாமி தானே. இப்ப வரைக்கும் நீட் தேர்வை ஏன் ரத்து செய்யவில்லை அப்படின்னு திமுகவை நோக்கி கேள்வி கேட்டு அதை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்களே, இனிமே எந்த காலத்திலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார்னா அது தமிழ்நாட்டில் ஃபைனல் ஆயிடும். திமுகவும் அதற்கப்புறம் பேச மாட்டாங்க. ஆனால் அதிமுகவுக்காகட்டும் எடப்பாடி பழனிசாமிக்காகட்டும் என்ன வேணும்? பாஜகவுக்கு எதிராக தானே பிரச்சாரம் பண்றாங்க, அதனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. டீலிமிட்டேஷனை பத்தி ஒரு மிகப்பெரிய பூச்சாண்டியை காட்டி திமுக இன்னைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதையும் ஆரம்பத்திலேயே முறியடிக்க வேண்டிய அதிமுக அவங்க கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முதல் ஆளா போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சட்டம். இப்ப இருக்கிற சட்டத்தின்படி தொகுதி மறுவரையறை நடந்தால் தமிழகத்திற்கு தொகுதிகள் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டா அதற்கே எந்த விதமான புள்ளி விவரமும் கிடையாது. திமுக ஆல்ரெடி எங்களுக்கு 20 சீட்டு போகும், 10 சீட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அது எல்லாம் எங்கிருந்து வந்தது? ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் இது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொடுத்த ஒரு ரிப்போர்ட். ஒரு தனியார் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்டை எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு அரசாங்கம் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஸ்டோரியை, இந்த நெரேட்டிவை அதிமுக நினைச்சா கில் பண்ண முடியாதா? இத்தனைக்கும் அமித்ஷா தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட 2 முறை இதை சொல்லிட்டு போயிட்டார். எந்த ஒரு மாநிலத்துக்கும் தொகுதிகள் குறையாது. இத்தனைக்கும் புதிய பாராளுமன்றம் கட்டணும் போது நம்ம 1000 எம்பிக்களுக்கு உட்காரக்கூடிய இடத்த நம்ம கட்டியிருக்கோம்.
அப்போ கண்டிப்பாக எல்லா மாநிலங்களுக்கும் தொகுதிகள் அதிகமாகத்தான் போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா புரியும். அதுல வந்து தமிழகத்துக்கு மட்டும் கம்மி பண்ண போறாங்க, தென் மாநிலங்களுக்கு மட்டும் கம்மி பண்ண போறாங்க, அதற்கு வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை காரணமா சொல்ல போறாங்க, இப்படி எல்லாம் வந்து ஒரு நெரேட்டிவை பில்ட் பண்ணி ஸ்டாலின் என்னவோ ஒரு பெரிய ஆளுமை மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்களே, இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? இந்த பிரச்சாரத்திற்கு, இந்த நெரேட்டிவுக்கு பாஜக தெளிவா பதில் சொல்லிட்டாங்க. அண்ணாமலை பதில் சொல்றாரு, அமித்ஷா பதில் சொல்றாரு. ஆனா திமுக சொல்லக்கூடிய இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை அப்படி ஒண்ணு நடக்கவே போறதில்லைன்னு தெரிஞ்சும் திமுக சொல்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது யாரு? இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தானே, முக்கியமா அதிமுக தானே, எடப்பாடி பழனிசாமி தானே. டீலிமிட்டேஷன் எப்போ வரப்போகுது, அதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம்? எதுக்கியா தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? அது வரும்போது பார்த்துக்கலாம். நான் பிரதமர் மோடி கிட்ட பேசிட்டேன், அவர் தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலையும் வந்து பாதிப்பு வராதுன்னு சொல்லிட்டாரு. நான் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசிட்டேன், அவர் தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு வராதுன்னு சொல்லிட்டாரு. அதனால மூடிட்டு வேலையை பாரு அப்படின்னு முதல்வரை பார்த்து சொல்லியிருந்தா இந்த பிரச்சாரம் அதுக்கப்புறம் நடந்திருக்குமா? அதை செய்யறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவு இருக்கா? ஏன்னா இவங்களுக்கு பயம், திமுகன்னா பயம். இதை செஞ்சா என்ன ஆகும் பார்த்தீங்களா, பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க, பாஜக மாதிரியே செயல்படுறாங்க அப்படின்னு திமுக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும். அதை இவங்களால எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா இவங்களுக்கு சமூக வலைதளத்தில் பலம் கிடையாது, ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படுவது கிடையாது. இதெல்லாம் சொன்னா நான் அவங்களுக்கு கோபம் வரும். இந்த புதிய கல்விக் கொள்கையை எடுத்துக்கோங்க, மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு எடுத்துக்கோங்க, மாநில உரிமைகளை பறிக்கிறது, இந்த நெரேட்டிவ், இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய்யானது. மதுரை வந்த அமித்ஷா ஒரு புள்ளி விவரம் சொல்றாரு, நாங்க கிட்டத்தட்ட 6,50,000 கோடி கொடுத்திருக்கோம், காங்கிரஸ் ஆட்சியை விட 3 மடங்கு அதிகமாக, 4 மடங்கு அதிகமாக பணம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப உண்மையான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தா நீங்க என்ன செய்யணும்? அமித்ஷா சொன்ன புள்ளி விவரத்தை எடுத்து முதல்வரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கணுமா வேண்டாமா? உங்களுக்கு என்னங்க வேணும்? திமுக எதிர்ப்பு தாங்க உங்களுக்கு முக்கியம். பாஜக சொல்றாங்களா இல்ல வந்து தனியார் நிறுவனம் சொல்றாங்களா, அதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. திமுகவை பார்த்து இன்னைக்கு எந்த கேள்வி கேட்டாலும் ஏயா இதை செய்யல, உன்னோட தேர்தல் வாக்குறுதியை ஏயா நிறைவேற்றல அப்படின்னு என்ன கேட்டாலுமே எங்களுக்கு நிதி இல்லை, மத்திய அரசு நிதி தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எப்படி அவங்கள கேள்வி கேட்பீங்க? அப்போ அவங்களுடைய அந்த நெரேட்டிவ் பொய் அப்படின்னு நீங்க நிரூபிக்கணும், அதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும். அப்ப அதற்கு அமித்ஷா ஒரு புள்ளி விவரம் சொல்றாரு, 6,50,000 கோடி ரூபாய் நாங்கள் நிதி கொடுத்திருக்கிறோம், எப்போதும் தர வேண்டியதை விடவும் கூடுதலாக நிதி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. அதை எடுத்து திமுகவை கார்னர் பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாமா வேண்டாமா? பண்ணணுமா வேண்டாமா? யாராவது செய்கிறாங்களா? முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் செய்யறது இல்லை? திமுக பாஜகவை எதிர்க்கிறாங்க, அவங்களுக்கு கொள்கை எதிரி, அந்த சண்டைக்குள்ள அதிமுக எதிர்க்கு வரணும், நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் வந்து முட்டாள்தனம். அது வந்து முட்டாள்தனத்துடைய உச்சம். 2026 தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தது அப்படின்னா இந்த கூட்டணியை எதிர்கொள்ள திமுக கையில் எடுக்க போகும் அஸ்திரமே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை பிரச்சாரம் தான். அவங்க இதை மட்டும்தான் செய்ய போறாங்க. பாருங்க, நீட் தேர்வு, ஹிந்தி மொழி எதிர்ப்பு, புதிய கல்விக் கொள்கை, மாநிலங்களுக்கு நிதி தராதது, கல்வி நிதி தராதது, டீலிமிட்டேஷன் பிரச்சனை, மாநில உரிமைகளை பறிப்பது, இதை மட்டும்தான் அவங்க திரும்ப திரும்ப பேசுவாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? இதெல்லாம் வந்து பாஜக கிட்ட தாங்க கேட்கணும். இதற்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி தப்பிச்சு போக முடியுமா? அப்போ இந்த திமுகவுடைய பிரச்சாரத்தை நீங்க நியூட்ரலைஸ் பண்ணணும், திமுகவுடைய பிரச்சாரத்தை அடிச்சு உடைக்கணும். அதை முறியடிக்காம நீங்க ஜெயிக்கணும்னு கனவுல கூட நினைக்க முடியாது. அதை முறியடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உண்மையே பேசுங்க. நான் அதைத்தான் சொல்றேன். நீங்க பாஜகவுக்கு ஆதரவாகவே பேச வேண்டாம் சார், மோடியை பத்தியே பேச வேண்டாம் சார், ஆனா உண்மையை பேசலாம் இல்லை சார். புதிய கல்விக் கொள்கையில வந்து இந்தி திணிப்பு இல்லை அப்படின்னு உங்களால சொல்ல முடியாதா? இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட நீட் தேர்வையும் புதிய கல்விக் கொள்கையும் தமிழகம் மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்குது? இன்னைக்கு திமுகவுடைய ஒரு நிலைப்பாடத்தான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் நிலைப்பாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அது உங்களுக்கு புரியலையா? அந்த அரசியல் புரியலையா உங்களுக்கு? திமுக இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னா அதைத்தான் வந்து அதிமுகவும் எடுக்கிறாங்க, அதைத்தான் நாம் தமிழர் கட்சி எடுக்கிறாங்க, அதைத்தான் இன்னைக்கு நேத்து புதுசா கட்சி ஆரம்பிச்ச தாவேகாவும் எடுக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் என்னத்துக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கணும்? எல்லாமே திமுகவுடைய ஊர்குடலாவே இருந்துட்டு போலாமே. இன்னைக்கு திமுகவுக்கு நேர் எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரே கட்சி பாஜக மட்டும்தான்.
நாங்கள் வந்து திமுகவை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லக்கூடிய அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மாநில உரிமை பறிக்கப்படுகிறதா? ஆமாங்க, மாநில உரிமை பறிக்கப்படுகிறது. நிதி பகிர்வு வரலையா? ஆமாங்க, நிதி வரலைங்க, பாஜக கொடுக்கலீங்க. ஹிந்தி திணிப்பு நடக்கிறதா? ஆமாங்க, ஹிந்தி திணிப்பு நடக்குதுங்க. டீலிமிட்டேஷன்ல வந்து தமிழகம் பாதிக்கப்படுமா? ஆமாங்க, பாதிக்கப்படும், நாங்கள் வரோங்க அப்படின்னு சொல்லி முதல் நாளாக போய் உட்காந்துக்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க எப்படி சார் திமுகவை வந்து வீழ்த்துவீங்க? நீங்க எப்படி சார் வந்து முதல்வர் ஆவீங்க? முதல்வராகணும்னு கனவு மட்டும் கண்டா பத்தாது, அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பாஜகவுக்கு எதிரான திமுகவுடைய பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமியை நம்ம உண்மையை மட்டும்தான் பேச சொல்றோம். எது உண்மையோ அதை சொல்லுங்க. ஆனா அந்த உண்மையை பேசுவதற்கு கூட எடப்பாடியோடைய ஈகோ தடுக்குது. அதுக்கு நான் பேசணும்? அது பாஜகவுடைய பிரச்சனை, அவங்க பார்த்துக்கிட்டோம். திமுக பொய் சொல்றாங்களா? பரவாயில்ல, அந்த பொய்யை நம்மளும் திரும்ப சொல்லுவோம். ஆனா பாஜக சொல்லக்கூடிய உண்மையை நம்ம சொல்லக்கூடாது. இதுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவுடைய உண்மையான நிலைமை. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய தனிப்பட்ட ஈகோவுக்காக அதிமுக என்ற கட்சியையும் வந்து காவு கொடுக்கிறாரு, தமிழகத்தையும் காவு கொடுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்து அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து சென்றால் மிக எளிதாக திமுகவை வீழ்த்த முடியும். ஆனா அது நடக்காம தடுக்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். ஏன்னா அவருக்கு இருக்கிற ஈகோ அந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, 2021க்கு முன்னாடி ஆகட்டும், அதற்கு பிறகு 4 வருஷம் ஆகட்டும், இன்னி வரைக்கும் வந்து மோடியை ஒரு வார்த்தை கூட புகழ்ந்து பேசுனது கிடையாது எடப்பாடி பழனிசாமி. இவர் வந்து புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக மோடியும் காத்திருக்கல. என்னுடைய பாயிண்ட் வந்து ஏன் பேசலை அப்படிங்கிறது இல்லை, பேசுறதும் பேசாததும் அவருடைய இஷ்டம், நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் மோடி அவர்களை முன்னிறுத்தி மோடியை புகழ்ந்து பேசுவதன் மூலம் அல்லது அவரை பாராட்டி பேசுவதன் மூலம் இல்லை பாஜகவுடைய திட்டங்களை முன்னிறுத்தி பேசுவதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியும், அவரை முன்னிறுத்திருக்க முடியும். ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு பயம், ஐயோ எங்க பாஜக வளர்ந்துருமோ, தமிழகத்தில் பாஜக வளரக்கூடாது அப்படின்னு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை விடவும் அதிகமாக சிந்திக்கிறது யாரு அப்படின்னா அதிமுக தான். பாஜக மட்டும் வளரவே கூடாது, மோடி பேரே இங்கே தெரியக்கூடாது, அண்ணாமலை வரக்கூடாது, ஆனால் திமுக இருக்கலாம். அதுதான் எடப்பாடி பழனிசாமியோடைய நிலைமையா இருக்கு இன்னைக்கு. திமுக கூட இருந்துட்டு போட்டுங்க, ஆனால் மோடியும் வரக்கூடாது, அண்ணாமலையும் வரக்கூடாது, பாஜக மட்டும் வளரவே கூடாதுங்க அப்படிங்கிறார் அவர். ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்தியா முழுவதும் அறிந்த தலைவர், இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர்களில் ஒருவர் அப்படின்னு சந்திரபாபு நாயுடுக்கு பேர் இருக்கு. அந்த சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு மோடியை புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. மோடி மாதிரி ஒரு தலைவரே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சந்திரபாபு நாயுடுவோடவும் எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவரா? ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி தன்னை என்னவா நினைச்சுக்கிறாரு? அவர் வந்து ஜெயலலிதாவா நினைச்சுக்கிறார். ஜெயலலிதாவுக்கு அப்புறம் நான் தலைவராக இருக்கேன், நானும் ஜெயலலிதா மாதிரியே தான் இருக்க போறேன், கட்சியை முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்க வச்சுக்க போறேன், எனக்கு நிகரான தலைவர்கள் யாருமே கிடையாது, எனக்கு மேலேயே எந்த தலைவர்களும் கிடையாது, நான் யாரையுமே மதிக்க மாட்டேன், எல்லாரும் எங்கிட்ட தான் வந்து நிற்கணுமே தவிர நான் யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன். இதெல்லாம் ஜெயலலிதா செய்யலாம், ஏன்னா அவர்கள் ஜெயலலிதா, அவங்க ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், அவங்க யாரை நிறுத்தினாலும் அந்த தொகுதியில் ஜெயிக்க வைக்க முடியும், அந்த அளவு வலிமையான ஒரு தலைவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது. அவருக்கு இந்த கட்சியும் ஆட்சியும் அதிகாரமும் அப்படியே வந்து யாரோ கொண்டு வந்து தங்க தட்டில் கொடுத்தாங்க அவர்கிட்ட, அவரும் வாங்கி வச்சுக்கிட்டாரு, அவ்வளோதான். அதற்காக வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு நீங்கள் பிம்ப கட்டமைப்பு பண்ணுங்க. நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க, அரசியல் தலைவராக இருக்கிறவர்கள் இதெல்லாம் செய்யறது சகஜமான விஷயம். ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்கணுமா வேண்டாமா? மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எந்த தொகுதியில் வேணாலும் யாரை வேணாலும் நிறுத்தி அவரால் ஜெயிக்க வைக்க முடியுமா? அப்போ உங்களுக்கு யார் வந்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. 2026ல் அதிமுக வெர்சஸ் திமுக தான் களம். அதை இன்னைக்கு யாரும் மாற்ற முடியாது. அப்படி இருக்கிறபோது திமுக கூட்டணி ஸ்ட்ராங், இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. டஃப் ஃபைட் இருக்குங்க, ஆனா திமுக கூட்டணி தாங்க ஜெயிக்கும் எல்லாரும் சொல்றாங்க. களம் அவங்களுக்கு சாதகமா இருக்கு, கூட்டணி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில பாஜகவோட கூட்டணி அமைச்சாச்சு, ஆனா அதிமுக காரங்கள்லாம் எப்படி பிஹேவ் பண்றாங்க? இது ஏதோ வேண்டா வெறுப்பா கூட்டணி அமைச்ச மாதிரியும், பிடிக்காம தாலி கட்டி கூட்டிட்டு வந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க பிஹேவ் பண்றாங்க. ஏதோ இப்போ ஆயிடுச்சுங்க, ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ ஒரு மனதோட ஒரு கூட்டணி வச்சாதாயே அது விளங்கும். இப்படி மூஞ்சியை காட்டிக்கிட்டு இருந்தா கூட்டணி வச்ச ஒரு 2 மாதம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் வந்து 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணது கிடையாது, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணது கிடையாது, ஒரே நிலைப்பாட்டில் ஒரு அறிக்கை வெளியிட்டது கிடையாது.
பாஜகவுக்கு ஆதரவாக எந்த விஷயமும் பேசவே மாட்டாங்க. பாஜக வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வெளியிடுகிறது, பாஜக வந்து திமுக மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லுதுன்னா அந்த குற்றச்சாட்டை அதிமுக காரங்க பேச மாட்டாங்களாமா, அவங்க வேற பேசுவாங்க. அதுதான் இன்னைக்கு திமுகவுக்கு சாதகம். உதாரணத்துக்கு அண்ணாமலை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, உதாரணத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தமாக ஒரு சில கால் ரெக்கார்ட்ஸ் விவரங்களை வெளியிட்டார். அவர் வெளியிட்டதை அதிமுக எடுத்து பேசினா குறைஞ்சு போயிடுவாங்களா? உங்களுக்கு என்ன சார் வேணும்? திமுகவை எதிர்க்கணும், அவ்வளோதானே. அதுக்கு யார் டேட்டா கொடுத்தா என்ன, யார் வந்து கண்டென்ட் கொடுத்தா என்ன, யார் பிரச்சனை சொன்னால் என்ன, அதை எடுத்து பேசி அவங்கள கார்னர் பண்ணுறதை விட்டுட்டு, மா சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு அமைச்சரை கார்னர் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பேசாமல் மக்கள்கிட்டயே கொண்டு போகாமல் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அப்புறம் எங்கிருந்து வந்து திமுகவை வீழ்த்துறது? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமியோடைய தனிப்பட்ட ஈகோ. அவன் சொல்லி நான் என்ன கேட்குறது? அப்போ திமுகவை வீழ்த்துவதை விடவும் இவருக்கு அவருடைய தனி ஈகோ மட்டும்தான் முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி அதுதான் வந்து இன்றைக்கி தேமுதிகவும் பாமகவும் இப்போ வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு உள்ள வராமல் இருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி. இப்போ 2 ராஜ்யசபா சீட்டு அவர்கிட்ட இருந்தது, தேமுதிகவுக்கு 1. ஏன்னா அவர் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, இங்கே பாருங்கள் ஆளுக்கு 1 தரேன், கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், 2026 தேர்தலில் நம்ம எல்லாம் ஒன்றா சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு முடிச்சிருக்கலாமா கூட்டணியை? அப்போது ஒரு பக்கம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், இந்த பக்கம் அதிமுக கூட்டணி கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி தேமுதிக என்ன பேசிகிட்டு இருக்காங்க? நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம்லாம் பண்ணல, பாமக அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் இந்த பக்கம் திமுக கூட்டணி கம்ப்ளீட்டாக இருக்குது. இதை செய்யாமல் தடுக்கிறது யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர் நினச்சிருந்தா இதை செஞ்சுருக்கலாம். அவர் செஞ்சுருந்தாரு அப்படின்னா அவர் மிகப்பெரிய ராஜதந்திரியாக பார்த்துருப்பாங்க, ஒரு அரசியல் சாணக்கியத்தனம்னு பேசியிருப்பாங்க. மற்றவங்க பேசலைனாலும் அதிமுக காரங்களாவது பேசலாமே. ஆனால் அதை செய்யறதுக்கு மனசு இல்லை. அது எப்படி? அவங்களே வரட்டும், நான் எதுக்கு போய் நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஈகோ, அதுதான் எடப்பாடி பழனிசாமியை இன்னைக்கு தடுக்குது. ஒருவேளை நாளைக்கு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி அவர்களுடைய ஈகோவாகத்தான் இருக்குமே தவிர மற்ற எந்த காரணமும் இல்லை. ஆனால் வழக்கம் போல வந்து அதிமுகவினர் திமுகவினர் மற்ற இங்கே இருக்கக்கூடிய நடுநிலையான பத்திரிகையாளர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாஜக கூட கூட்டணி வச்சதுல தாங்க அதிமுக தோத்து போச்சு அப்படின்னு வாய்க்கிழியே பேசுவாங்க. அதையும் இவங்க நம்புவாங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஈகோவை மறந்துவிட்டு ஒரு நல்ல அரசியல் தலைவராக அனைத்து கட்சியினரும் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். இங்கே அதுக்காகத்தான் அவரை விமர்சிக்கிறோம். அதாவது கூட வரோம் அப்படின்னு சொல்கிற கட்சிகளை, பாஜகவை, தேமுதிகவை, பாமகவை இவர் மதிக்கவே மாட்டேங்கிறார். அதிமுகவுக்கு எப்பவுமே இனிமேல் ஓட்டே போட மாட்டாங்க அப்படிங்கிற சிறுபான்மையினர்கள் வாக்குகள் வேணும் அப்படின்னு அவங்க வரணும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவங்களுக்காக கீழே இறங்கி போகிறதுக்கு தயாராக இருக்கார். அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து யாராவது வருவாங்க அப்படின்னு அப்படியே வழி மேலே வெளி வச்சு காத்துக்கிட்டு இருக்கார். அவங்க கூட வந்து பேரம் பேசி அவங்களுக்கு நிறைய சீட்டுகள் தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். இதை விட முட்டாள்தனமான அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா? உன் கூட நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவனை நீ மதிக்கவே மாட்ட, அவன் வரவே மாட்டான்னு தெரியும், அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருந்த அப்படின்னா இந்த அரசியல் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கார். எடப்பாடி முதல்வராகணும், அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அது வந்து வேற யார் கையிலையும் இல்லை, எடப்பாடி கையில் தான் இருக்கு. அவர் எப்படி நடந்துக்கிறாரோ அதை பொறுத்து தான் எல்லாமே மாறும். நன்றி.